என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து லோக்கல்னா ஜாப் சர்ச் பண்ணல. ஒன்லி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஜாப் அப்ளிகேஷன் ஃபுல்லாமே வந்து சிங்கப்பூர்ல தான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இருந்து ஸ்டில் நான் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் அப்ளை பண்ணுவேன். ஏஜென்சிஸ் வந்து அவ்வளவா வந்து அப்ளை பண்ண மாட்டேன். பிகாஸ் அதுல வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணுவேன். அன்பார்ச்சுனேட்லி வரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்ட்டு போட்டா அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பேன். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டா என்னாச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனில இருந்து இருக்கிற எல்லாரும் உடனே கிளியர் பண்ணிட்டு சர்ப்ரைசிங்லி அவங்க வந்து விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் ஷேர் பண்ணேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இன்னும் 2 or 3 daysல எனக்கு விசா அப்ளை பண்ணிட்டாங்கிற மெயில் வரும், அப்புறம் எனக்கு விசா வரும், ஆஃபர் லெட்டர் வரும், நான் டிக்கெட் போடுவேன், சிங்கப்பூர் போவேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரீம்லயே வந்து நான் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கம்பெனி சைடு என்னோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இந்த மெயில பார்த்தோன்னே எனக்கு 2 days வந்து ஒண்ணுமே ஓடல. ஒரு ட்ரீம் கண்ட்ரிக்கு போறோம், ஒர்க் பண்ண போறோம், ஸ்டே பண்ண போறோம், மேபி 2 or 3 years அங்க இருக்க போறோம். அந்த எல்லா ட்ரீமும் சடனா ஃபால் ஆயிடுச்சு. 2 days எதுவுமே என்னால பண்ண முடியல. ஒரு சின்ன அன்பார்ச்சுனேட்லி அப்படிங்கிற மெயிலுக்காக இவ்வளவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அக்டோபருக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல வந்து ஜாபோட மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனா இருக்கும். யாருமே ஜாப் குவிட் பண்ண மாட்டாங்க, ஸ்விட்ச் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் டிசம்பர்ல இருக்கிற அந்த ஹைக்குக்காக பிப்ரவரி வரை அந்த ஒரு இதுதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிடணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்துச்சு. இந்த கம்பெனியும் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே ஓடல. 2 days அந்த ஒரு இது, அது போக இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மைண்ட்ல வந்து ஒண்ணுமே பண்ணல, ஒர்க் அவுட் பண்ணல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ட்ரிங்க் எடுத்துட்டு மாடிக்கு போவோம், உட்காருவேன், வந்துருவேன். ஏதாவது என்ன யோசிப்பேன் அப்படின்னே தெரியாது. யாராச்சும் ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாச்சும் மறந்து வீட்டுல இருக்குன்னா டீச்சர் கேட்பாங்க, சாப்பிட மறந்தியான்னு. ஆக்சுவலி லிட்ரலி அந்த 2 to 3 days வந்து நான் வந்து சாப்பிட மறந்துதான் சுத்திட்டு இருந்தேன். இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு அப்புறம் ஓகே ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு, இப்படி இருந்தா இது பண்ண முடியாது, எதுக்காக என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மெயில் போட்டேன். அவங்களும் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க.